அனு, உங்க மாமா வரலன்னு சொல்லிட்டாரு. நானும் பாட்டியும் போய் பேசிட்டு வந்துடுறோம் அம்மா கிட்ட. சரியா? ரகுவை நேரம் அங்க வர சொல்லிடுறேன். அவன் வருவான். நீ எதுவும் கவலைப்படாத. சரியா? போயிட்டு வந்துடும். வீட்டுல இருந்துக்கோமா. எதனா ஒண்ணுன்னா உடனே ரேஸ்மாக்கு போன் பண்ணி, அப்படி இல்லைன்னா எங்களுக்கு போன் பண்ணி நாங்க வந்துருவோம். சரியாமா? உன் மருமகளுக்கு காது கேட்க இல்லையா? அனு பாட்டி கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டீங்களாவா? பக்கத்துலயே ஒருத்தி அங்க தொட்டுக்கிட்டு நின்னுட்டு இருக்கா. அது உனச்சு தெரியல உனக்கு? என்னாச்சு? என்னத்தை யோசிச்சுக்கிட்டு கிடக்கா? வயிறு எதுனா வலிக்குதா? போயிட்டானோ? அவனு கூப்பிடு, ஆஸ்பத்திரிக்கு வேணா கூட்டிட்டு போவோம். அனுமா வயிறு வலிக்கு? இல்லத்தா வலிக்கல. அப்புறம் எதுக்கு அவ கூப்பிட அங்கனே என்னத்தையும் யோசிச்சுக்கிட்டு கிடந்தா? அப்படி என்ன யோசனை? ஒன்னும் இல்ல பாட்டி, சும்மாதான் உட்காந்துட்டு இருந்தேன். காப்பி போதும் மருமவுல, இந்த காப்பி கப்பை எடுத்துட்டு போயிரு. சரிங்க அத்தை, காப்பி கப்பை எடுத்துட்டு போய் வச்சுட்டு வந்துடுறேன். கையோட இப்பவுமே போயிட்டு வந்துருவோம். சாந்திரம் கொஞ்சம் வேலை எல்லாம் இருக்கு. சரிங்களா? அப்படியா? சரி, போயிட்டு வந்துரும். அனு, அனுமா. பாட்டி என்னாச்சு பாட்டி? உனக்கு என்னாச்சு? என்னத்தை யோசிச்சுட்டு கிடக்கா? அப்பமா வச்சு நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னத்தையும் யோசிச்சுக்கிட்டே கிடக்க. ஆனா என்னன்னு தான் சொல்ல மாட்டேங்கிறா. ரகு சத்தம் போட்டு காலையில பேசிட்டு போனான்னு சொல்லிட்டு அவ சொல்லிக்கிட்டு இருந்தா. அதை நினைச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்கியோ? ரெண்டு பேருக்குள்ள என்ன சண்டை? என்னன்னு சொல்றியா பாட்டிக்கிட்ட? நான் வேணா அவன் கிட்ட பேசுறேன். இல்ல பாட்டி, சண்டை எதுவும் இல்ல. அவர் சும்மாதான் பேசிக்கிட்டு இருந்தாரு, வேற எதுவும் இல்ல. எப்பயும் போலதான் பேசினாரு. சரி, ஒன்னு உன்கிட்ட கேக்குறேன், மறைக்காம உண்மையா சொல்லுவியா நீ? நான் என்னைக்கு பத்தி போய் சொன்ன உங்ககிட்ட? நீ போய் சொன்னு சொல்லல, உன்கிட்ட கேக்குற ஒரு விஷயத்த மறைக்காம சொல்லுங்கிறேன். கேளுங்க பாட்டி. ரகுவுக்கு இருக்கிற சொத்தெல்லாம் எழுதி வைக்கணும்னு சொல்லிட்டு இவ வந்து இங்க சண்டை பட்டுக்கிட்டு இருந்தா. உன்கிட்டயும் ரகு கிட்டயும் அதை பத்தி பேசினாலாவே? சொத்தா? சொத்தாங்கிற? ஏன் உனக்கு தெரியாதோ? உன்கிட்ட தானே கேக்குறேன், மறைக்காம உண்மையை சொல்லணும். சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது பாட்டி. நாங்க வேற விஷயம் தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அது வந்து வளகாப்புக்கு என்ன கூப்பிட்டியான்னு கேட்டாங்க. இல்ல அப்படின்னு சொன்னேன், அதான் பேசணும். வேற எதுவும் நான் பேசல. அப்புறம் எதுக்கு தயங்கி தயங்கி பேசிக்கிட்டு இருக்கா? இப்ப என்ன நடந்துச்சுன்னு இவ்வளவு தயக்கம் உனக்கு? இல்ல பாட்டி, இதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு யோசிச்சது இல்ல. இப்போ ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. அம்மா உண்மையாவே கஷ்டமா எதையாச்சும் யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஏதோ ஒரு இதுல பேசிட்டாங்க. ஆனா அவங்க சைட்ல இருந்து யோசிச்சு பார்த்தா அது கரெக்ட் தானே? அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். பாட்டி எனக்காண்டி ஒரே ஒரு உதவி மட்டும் பண்றீங்களா? நீங்களும் அத்தையும் அவங்க வீட்டுக்கு போறீங்கல்ல, நீங்க அம்மா கிட்ட அத்தை கோவப்படாத மாதிரி நடந்துக்க சொல்லுங்க. அத்தை அம்மா கிட்ட எதையும் பேசிடாம. அம்மாக்கு அங்க ஆறுதல் சொல்லலாம் யாருமே இல்ல. இப்போ அம்மா மட்டும்தான் அங்க தனியா இருக்காங்க. நானும் ஃபோன் பண்றது இல்ல. அம்மா பாவம் பாட்டி, அத்தை எதுவும் பேசிடாம நீங்க தான் பாட்டி பாத்துக்கணும், பிளீஸ். அடக்கி இருக்கு பிள்ள, இதுதான் யோசிச்சுக்கிட்டு கிடைக்கியோ? இதெல்லாம் ஒரு விஷயமா? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. சரி, நான் பாத்துக்கிறேன். சரியா? தாட்சாயினி அதுவும் இல்லாம முந்திய மாதிரி எல்லாம் இல்ல. அவ சொன்ன புரிஞ்சுப்பா. சொல்ல போனா அவதான் என் கிட்ட பக்குவமா இருந்து அங்க போனோம், இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் எடுத்து அணுக்குன்னு சொன்னதே அவதான். அவெல்லாம் அவங்க அம்மா கிட்ட போய் சண்டை போடணும்னு நினைக்க பாரா? முந்தி இருந்தாதான் அங்க போயிட்டு சண்டை போடுறது எல்லாமே நடந்துச்சுதான், இல்லன்னு சொல்லல. ஆனா இப்ப அந்த மாதிரி இல்ல. அவன் நல்லா திருந்திட்டான். இல்ல பாட்டி, நான் அப்படி சொல்ல வரல. ஒருவேளை எங்க அம்மா கோவத்துல எதனா பேசினாங்கன்னா கூட அத்தையை கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லுங்க. என்னால சொல்ல முடியாது. நான் எங்க அம்மாக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி மறுபடியும் என்கிட்ட பழைய மாதிரி எங்க கோவமா நடந்துப்பாங்களோன்னு பயமா இருக்கு. அவங்க ஒரு சில விஷயத்துல என்கிட்ட நல்லாதான் பேசுறாங்க, நல்லாதான் நடந்துக்கிறாங்க, என்ன நல்லபடியா பாத்துக்கிறாங்க, இல்லன்னு சொல்லல. ஆனா அங்க போயிட்டு எங்க அம்மா கிட்ட கோவப்பட்டுக்கூடாது. அதுவும் இல்லாம அன்னைக்கு பேசும்போது என் பொண்ணு வாழ்க்கையில எதனா பிரச்சனை ஆயிட்டுன்னா உங்க அம்மாவை நான் சும்மா விட மாட்டேன், என்னோட இன்னொரு முகத்தை பார்க்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. அதான் பயமா இருக்கு. அங்க அம்மா எதனா பேச போய் இவங்க கூட பேசி இவங்க ஏதாச்சும் சொல்லிட்டு வந்துட்டாங்கன்னா அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்பதான் என்னை பத்தி கொஞ்சம் யோசிக்காம இருந்தாங்க. இந்த நகை பிரச்சனை இதுல இவங்க ஏதாச்சும் போய் சொல்லிட்டாங்கன்னா பயமா இருக்கு பாட்டி. பிளீஸ் பாட்டி, இவங்க எதுவும் சொல்லிடாம நீங்க தான் பாத்துக்கணும் எனக்காண்டி. இது ஒரு விஷயம் நீ யோசிச்சுக்கிட்டு கிடக்க பாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதை நான் போறல, நான் பாத்துக்கிறேன். வீடு. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. எதுக்குமா தேங்க்ஸ்? அது ஒண்ணு இல்ல, அவங்க அம்மா கிட்ட போயிட்டு நம்ம பேசுறோம்ல, அதனால சொன்னான். அனு இங்க பாரு, சும்மா சும்மா எதையா நினைச்சு இப்படி மனசு வருத்தப்பட்டு எல்லாம் உட்கார கூடாது. வயித்துல இருக்க பிள்ளைக்கு என்ன வருது? இப்போதைக்கு நீ வயித்துல இருக்க குழந்தைய மட்டும் கவனிச்சா போதும். வேற எந்த பத்தியும் நீ கவலைப்படாத. எல்லாத்தையும் நான் நல்லபடியா இருந்து நடத்திக்கிறேன். சரியா? என் பியாரனோ பேத்தியோ சீக்கிரமா கையில பெத்து கொடுத்துருங்க, நான் வளர்த்துக்கிறேன். உங்களுக்கு அதை பத்தி கவலையே வேண்டாம். பிள்ளைய பத்தி நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க. இங்க பாரு, உன் அம்மா கிட்ட போய் பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டேன், நீ கவலைப்படாத. சரியா? அத்தை கேட்டுச்சு, பேசுனதெல்லாம் காதுல கேட்டுச்சு. ஒட்டி கேட்டான்னு நினைச்சுக்காத, பேசுனதெல்லாம் கேட்டுச்சு, அதனால சொல்றேன். நீ எதுவும் வருத்தப்படாம இருந்துக்கோ, பார்த்து பத்திரமா. சரியாமா? துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கோ. ரகு வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னால, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சண்டை நடக்க போகுது. மருமவுல அத்த என்ன, உன் மருமவுல எங்கேயும் அனுப்ப மாட்டேன், கூடிய வச்சுப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த, திடீர்னு அனுப்புற மாதிரி இருக்கு.
இது என்னத்த புதுசா இருக்கு? 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் தண்ணி குடுத்துட்டு போனது. இங்க இழுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? என் முஞ்ச நீ பாரு, உன் முஞ்ச நான் பாக்கேன்னு சொல்லிட்டு நம்ம இருக்க போய் தான் அவளை அதட்டுறது மிரட்டுறது எல்லாம் பண்றான் அவன். தனியா இருக்கிற பிள்ளைகிட்ட அப்படி சத்தம் போடணும்னு அவனுக்கு தோணாதுல. ஐயோ நம்ம சத்தம் போட்டுட்டு வந்துட்டோம், என்ன இருக்குமோ ஏதா இருக்குமோன்னு சொல்லிட்டு பதட்டப்பட்டு போன் பண்ணிருப்பான், வந்து ஒரு 8 பாத்துருப்பான். இப்ப இங்க விட்டுட்டு போனதுனாலதான் காலையில போனா ஒரு போன் கூட பண்ணி கேட்கலையா? அப்ப என்ன நம்பிக்கையில விட்டுட்டு போயிருக்கான்? இங்க எல்லாரும் இருக்காங்க பாத்துப்பாங்க அப்படின்ற அலட்சியம். அது என்ன அலட்சியம் அவனுக்கு? கட்டின பொண்டாட்டிய பத்தி விசாரிக்காம கவலைப்படாம இருக்கிற மனசு என்ன மனசுங்கிறேன்? அப்படி இருக்க கூடாது. அவன் கூட கூட்டிட்டு போயிட்டு பொண்டாட்டிய வச்சு பாத்துக்கிட்டோம். என்ன சொல்றீங்க? கரெக்டா தானே சொல்றேன்? தனியா இருக்க போயின்னு வச்சுக்கோங்க, மனசு தேடும். 2 பேரும் தேடி தேடி காதல் மட்டும் பண்ணாங்கல்ல, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கல்ல, அப்புறம் அவன் தான் இவளை பாத்துக்கணும், நானும் பாத்துக்க முடியும். அது சரி, நல்லவளா மாறு. அதுக்கு நான் அநியாயத்துக்கு நல்லவளா மாறிடாத மருமவள. சரி அம்மாவே எங்க? அவர் கீழே தான் இருக்காரு, அவர் வரலன்னு சொல்லிட்டாரு. ஏமா? அது வந்து சரி சரி, வேலை இருக்குன்னு ஏதோ சொன்னானே அதானே? அத்த புரியுது, வேலை இருக்குன்னு சொன்னானே அந்த வேலை தானே? ஆமாத்த. சரி, நம்ம 2 பேரும் போயிட்டு வருவோம். கூட்டிட்டு போய் விடுறானா இல்ல நம்மள ஆட்டோ பிடிச்சி விடுறேன்டானா? கூட்டிட்டு போறேன் தான் சொன்னாரத்த. விட்டுட்டு அங்க இருந்து அப்படியே வேலைக்கு போயிருவேன்னாரு. சரி நேரமாச்சு, அனு போயிட்டு வரமா? ஆமாமா அனு நேரமாச்சு, உங்க மாமா திட்டுவாரு, போயிட்டு வரேன்னே. ரோஷனை 4 மணிக்கு மேலதான் கூட்டிட்டு வருவாங்க. நான் இங்க பக்கத்துல இருக்க பால்வாடிக்கு தான் அனுப்பியிருக்கேன். அவன் 4 மணிக்கு மேலதான் வருவான். அது வரைக்கும் தூங்குறதா இருந்தா தூங்கு, அதுக்குள்ள நாங்களே வந்துருவோம். இல்ல அப்படின்னா குழந்தைக்கு ஒரு பால் மட்டும் காய்ச்சி கொடு என்ன, கையில வயித்துல ஊத்திக்காம பார்த்தே பத்திரமா. அன்னைக்கு மாதிரி கையில ஊத்திக்கிட்டே நிக்காத, அவன் வந்தோடனே கத்து கத்துன்னு கத்துவான். சரிங்கத்த. சரி போயிட்டு வர. அத்த ஒரு நிமிஷம். என்னம்மா, எதனா வேணுமோ சாப்பிடறதுக்கு? எடுத்து கொடுத்துட்டு போவா. இல்லத்த, அது வந்து பாட்டிக்கிட்ட பேசுனதெல்லாம் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இங்க உங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனை அப்படின்னா என்னன்னு கேட்க வச்சோம், நாங்க எல்லாரும் உங்களை சுத்தி இருக்கோம். அப்படி இல்லைன்னா கூட உங்களுக்கு மாமா இருக்காரு, உங்களுக்கு 2 பசங்களும் உங்க கூடயே தான் இருக்காங்க. ஆனா எங்க அம்மாக்கு அப்படி இல்லாத, அவங்க தனியா தான் யோசிச்சுக்கிட்டு எதையாச்சும் நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை நினைச்சுதான் பேசினேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அத்தை. சாரி அத்தை. அம்மா கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாவே பேசுங்க அத்தை. அவங்க ஏதாச்சும் சத்தமா பேசினாலும் அமைதியா பேசுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. இதெல்லாம் நீ சொல்லிதான் எங்களுக்கு தெரியணும்னு எந்த அவசியமும் இல்ல, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நேரமாச்சு, நீ உன்ன பாத்துக்கோ சரியா? எதனா வேணும் அப்படின்னா கை கெட்டுற தூரத்துல இருந்தா எடுத்து சாப்பிடி. அப்படி இல்லைன்னா நாங்க வர வரைக்கும் அமைதியா இருக்கணும். மேல ஏறேன் கீழே குதிக்கிறேன் அப்படின்ற சாகசம் பண்ணக்கூடாது, புரிஞ்சுச்சா உனக்கு? மாடிப்படி கீழே இறங்கி போகும்போது பார்த்து பொறுமையா இறங்கி போனோம். இந்த படத்துல கட்டுற மாதிரி இறங்கலன்னு சொல்லிட்டு வலிக்கு உளுந்துகிட்டு ஏறன்னு சொல்லிட்டு கால் தவறி கீழே உளுந்துகிட்டு இந்த இதெல்லாம் இருக்கே கூடாது. சமத்தா ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கணும். எதனா தேவைன்னா சொல்லி எடுத்து கொடுத்துட்டு போறேன். இல்ல எதுவும் வேண்டாம். சரியத்த கிளம்புவாங்க. நீங்க என்னத்த சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இல்ல என் மருமக அவ மருமக கிட்ட பேசுற அழக பாத்துக்கிட்டு இருந்தேன், யார் எதுவும் இல்ல. நல்லா பாத்தீங்க, வாங்க. சரிம்மா போயிட்டு வரோம், பயப்படாத சரியா? நீ எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மூஞ்சு தொங்க போட்டுக்கிட்டு நிக்கிற வேலை, பாவமா வைக்கிற வேலை, பச்சோந்தியா மாறுற வேலை, இந்த வேலை எல்லாம் வேண்டாம் சொல்லிட்டேன். நானும் வர மாட்டேன், நீ வேணா போய்க்கோ. என்ன கூப்பிடுற? இங்க பாரு, நான் என் மாமியார் வீட்டுக்கே போனது இல்ல, உன் மாமியார் வீட்டுக்கு நான் ஏன்டா வரணும்? என்ன போடா, வந்துட்டான் சும்மா அங்க வாங்கி வாங்கன்னு சொல்லிக்கிட்டு. ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்றியா? அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல வந்து வேலை செய்யடான்னு சொல்ற, அதுல ஒரு நியாயம் இருக்கு. இங்க பாரு, வேலை செய்யறவன அங்க வா இங்க வா என் மாமியார் வீட்டுக்கு போலான்னு கூப்பிடுறதுல நியாயமே இல்ல. அவனை மரியாதையா பேரு, நாளா வரமாட்டேன். எனக்குதான் யாருமே இல்ல, என்ன பண்ணுறது? கூட பிறந்த அக்கா இருக்காங்கன்னு நினைச்சேன். அவ என்னன்னா அவ லைஃப பாத்துட்டு போயிட்டா. சரி, உயிருக்கு உயிரான நண்பர் இருக்கான்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது எனக்குன்னு யாருமே இல்ல. சரி பரவாயில்ல, விடுற மச்சான். உனக்கு வர விருப்பம் இல்லைன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? நான் ஒரு அதிர்ஷ்டம் கெட்டவன். அக்காவும் இல்ல, நண்பனும் இல்ல, சொந்தக்காரங்களும் இல்ல. பரவாயில்ல விடு, நான் தனியாவே போயிட்டு தனியாவே வரேன். ஆமா, கின்னஸ் அவார்டு வாங்க போறாருல, தனியா போயிட்டு தனியா வருதுக்கு. டேய் எனக்கு புரியலடா, உனக்கு யாருன்னா கூப்பிட்டு அவார்டா தரப்போறாங்க? அங்கேயும் உன்னை கிளின்னு கிளிக்கிறதுக்கு தான் கூப்பிடுறாங்க. அது தெரியாம என்னையும் சேர்ந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? இல்ல எனக்கு புரிய மாட்டேங்குது மச்சான். நீ போய் வாங்கி கட்டிக்கோ, நிறைய தருவாங்க, வேண்டாம்னு சொல்லல. என்ன கூட கூப்பிடுற? என்னால வாங்கி கட்டிக்க முடியாது. நானும் வரல, மரியாதை பெயர் சொல்லிட்டேன். சும்மா நொய்யு நீண்டு வேலை பார்க்கணுமா வேண்டாமா? இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நானும் ராம்குமார் மாதிரி வேற ஹாஸ்பிட்டல் கிளம்பி பேர் வந்துக்கோ. போதும் மச்சான், போதும் போதும். நான் இவ்வளவு சொல்லியும் கூப்பிடாதவன் போதும். இதுக்கு மேல நீயே வரேன்னு சொன்னாலும் நான் கூட்டிட்டு போக மாட்டேன். நான் எப்படா வரேன்னு சொன்னேன்? சொல்றேன், நீ ஏன் இப்ப வரேன்னு சொன்னாலும் நான் கூட்டிட்டு போக மாட்டேன். இப்படி சொல்லிட்டல, நான் உன்னை டார்ச்சர் பண்றேன்னு சொல்லிட்டல. சரி பரவாயில்ல, விடுற மச்சான்.
ச்சே, என் மச்சான் அப்படி சொல்லுவான் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. சுப்பா நெஞ்சு வலிக்குதே. பேசாம ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் ஆயிடலாமா? டேய் 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 டேய், ரொம்ப பண்ணாதடா, அடி மண்டி உடைச்சிருவேன். என்ன ஏன்டா புடிச்சு தொங்கிக்கிட்டு கிடக்க? நீ போய் உன் மாமியார் வீட்டுல சமாளிக்கணும்னா சமாளி. உனக்கு உன் மாமியாருக்கு 1000 பிரச்சனை இருக்கும், ஏன் 1005 பிரச்சனை கூட இருக்கலாம். என்ன ஏன்டா நோண்டிக்கிட்டு இருக்க வந்து? உனக்கு வேலை வெட்டி இல்ல, அதே மாதிரியே நான் இருக்கேன். மரியாதையே பேர் சொல்லிட்டேன், சும்மா அங்க வா இங்க வாங்கன்னு சொல்லிட்டு நானும் வரமாட்டேன்டா, போடா. டேய், எனக்கும் போக விருப்பம் இல்லதான்டா. அப்ப போவாத. டேய், நீ என்ன சொல்ற போ விருப்பம் இல்லன்னு, அப்புறம் என்ன, போடா. டேய் மச்சான், எனக்கும் போ விருப்பம் இல்லதான், ஆனா பாட்டி போன் பண்ணி வர சொல்றாங்க. இந்த பாட்டி ஒண்ணு புரிஞ்சுக்காம ஏதாச்சும் ஒண்ணும் பண்ணிட்டு இருப்பாங்கடா. வீட்டுக்கு போனா அதையே சொல்லிட்டு இருப்பாங்க, பேச மாட்டாங்க, மூஞ்சி தூக்கி வச்சுப்பாங்கடா மச்சான். நீ வா, ஒரு 5 நிமிஷம் போயிட்டு தலைய மட்டும் காமிச்சிட்டு வந்துருவோம். அது வர வளகாப்பு விஷயம்னு சொன்னாங்களா. ப்ளீஸ் மச்சான், எனக்காண்டி வர மாட்டியாடா மச்சான்? எனக்காண்டி யாரெல்லாம் மச்சான் இருக்கா? நீ தானே மச்சான் இருக்க. மச்சான் மச்சான் ஈச்சி கெஞ்சாத, வந்து தொலைகிறேன். உயிர் எடுக்கிறதுக்குன்னே என் உயிர் நண்பன் கூடயே சுத்திக்கிட்டு இருக்கான். வா வரேன். தேங்க்ஸ் மச்சான். அப்படியே போய் முட்டிக்காத எங்கேயாச்சும். மச்சான் சீக்கிரமா, நேரமாச்சு, வந்து தொலைகிறேன் போ. எங்க இருந்துதான் உன்னை பிடிச்சன்னு தெரிய மாட்டேங்குது. காப்பி எடுத்துட்டு வருவா இல்ல டீ எடுத்துட்டு வருவா? என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா எடுத்துட்டு வருவேன். காப்பி எல்லாம் வேண்டாமா, வரும்போது தான் குடிச்சிட்டு வந்தோம். இருக்கட்டும். முத்துமாரிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னோம். அவன் சொல்லியிருப்பான் தான் நினைக்கேன். உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை. எங்க வீட்டுல இன்னொரு ஒரு பொண்ணு இருக்கு. அவ கல்யாணம் முடிச்சு வாழ்க்கை அப்படி இப்படின்னு ஆயிட்டு இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ரொம்ப நல்லவங்களா தான் இருக்காங்க. 3 நாள் குறிச்சு கொடுத்துருக்காங்க, நல்ல நாளே. 3 நாள் அவங்க முதல் நாளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுல மாசமா இருக்க பிள்ளைய வச்சுக்கிட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ணானா இதை பத்தி கேட்பாங்க எல்லாருமே. அதான் உங்க சைட்ல இருந்து 5வது மாசம் வளகாப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு கிடந்திருக்கா. உங்ககிட்ட கேட்டுட்டு போவோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதான் வந்திருக்கோம். சொன்னானா முத்துமாரி போன் பண்ணி? ஆமா ஆமா, சொன்னா முத்துமாரி இப்பதான் போன் பண்ணி சொன்னா அவங்க வீட்டுல இருந்து வருவாங்கன்னு சொல்லிட்டு. என்னத்த பண்ணுறது, எங்க பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், வாயை மூடிக்கிட்டு தானே இருந்தாகணும். அப்படி என்னமா பண்ணிட்டோம்? நீங்க வாயை மூடி தானே இருந்தாகணும்னு சொல்லிட்டு முன்னாடி வேணா அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் நடந்திருக்கலாம். இப்ப எல்லாரும் ஒத்து போய் பொறுமையா தானே இருக்கோம் நிறைய விஷயத்துல. எந்த விஷயத்துலமா ஒத்து போயிருந்தீங்க மைனி? சும்மா இது இளவரசி, பேச வேண்டிய விஷயத்த அந்தந்த பாடல அப்பப்ப வெளிப்படையே பேசிடணும். மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, சங்கட்டம் தான் உனக்கும் எனக்கும். புரிஞ்சுச்சா? இரு, இன்னைக்கு நான் இருக்கேன் அப்படி இப்படின்னு வந்துட்டு போறேன். நாளைக்கு எனக்கு தோட்டத்து வேலை, இந்த நெல்லு போடுற வேலை, அது இது களை பறிக்கிறதுன்னு 1008 வேலை இருக்கும். நான் பாட்டுக்கிட்டு அங்கன கிளம்பி போயிருவேன். யாருமே இல்லாத நேரத்துல ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிட்டுன்னா என்னத்த பண்ணுறது? ஒத்த பிள்ளைய பேத்து வச்சுக்கிட்டு அந்த பிள்ளையும் பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. பேசக்கூடாதுன்னு சொன்னோமா? யார் சொன்னா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு? என்னால நாங்க அப்படி சொன்னதில்லை. ஆமா, அந்த பிள்ளைகிட்ட போன் பண்ணி கேப்ப இருங்க, யார் சொன்னான்னு சொல்லிட்டு. உங்க இஷ்டத்துக்கு வாய் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி பேசாதீங்கம்மா. போதுமா, நீங்க தான் அந்த வீட்லயே கொஞ்சம் நியாயமானவங்கன்னு நினைச்சேன். இப்படி மாத்தி பேசினா எப்படி? கொஞ்சமாச்சும் மறுவாதையோடு நடந்துக்கோங்க. இருக்கிறது ஒத்த பிள்ளைய பெத்து வச்சிருக்கா. நாளை பின்ன இவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா அவ தானே வந்து நிக்கணும். அந்த பிள்ளைய பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கீங்களே. ஒரு வாரமா போன் எதுவுமே பண்ணல. அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? அங்கதானே இருக்கா, உங்களுக்கு தெரியாதா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு? முத்துமாரி யாரு? முத்துமாரி இல்ல முத்துமாரி எப்படி வந்தான்னு கேட்டேன். அவ சொல்லணுமா எங்க வீட்டுல இருந்து வராங்கன்னு சொல்லிட்டு? இல்ல முத்துமாரி கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து அதுக்கப்புறம் போன் இங்க வருது. அப்ப என்ன அர்த்தம்? அவளை பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருப்பீங்க, பிள்ளை பயந்து போய் பேசாம இருந்திருக்கோம், அதுதான் அர்த்தம். வேற என்ன அர்த்தமா இருக்க போகுது? சும்மா பிரச்சனை வேண்டாம்னு சொல்லிட்டு அமைதியா இருக்க போய் என்ன வேணா பேசலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. நாங்க என்னாலும் அங்க பேசி இங்க பேசலாம் சொல்லி கொடுக்கல உங்க வீட்டு பிள்ளைக்கு. அப்படி சந்தேகமா இருந்தா நீங்களே போன் பண்ணி கேட்டுக்கோங்க. அப்படி இல்ல நேர்ல வர வேண்டியதானே? தடிக்கு விழுந்தா வீடு தான் கிடைக்க, வந்து பாத்துட்டு போறதுல என்ன இல்ல என்னன்னு கேக்குறேன். அப்படியே நாங்க சொன்னோன்னே நீ வச்சுக்கீங்களே, ஏன் அவங்க பொண்ணு தானே, அவங்க பொண்ணை வந்து பாக்குறதுல அவங்களுக்கு என்ன சங்கட்டம்? அவங்க மனசுல அப்படி ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா வந்து கேட்டுட்டு போக வேண்டியதானே? சொல்லுங்க. இங்க பாருங்க, மடியில எங்களுக்கு எந்த ஒரு கனமும் இல்ல, அதனால தைரியமா பேசுறேன். நாங்க அப்படி சொல்லவே இல்லை அந்த பிள்ளைகிட்ட. சண்டை வேண்டாம் தான் பொறுமையா நடந்துட்டு இருக்கோம். இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவீங்க, வாய் முடிக்கிட்டு இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? என்கிட்ட சொத்து சோகம் இல்லன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளவு சொத்து சோகம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பட்டியல போட்டு சொல்லணுமா? ஒரு நாகரிகத்துக்காண்டிதான் வாய் மூடிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே. அவங்கிட்ட அப்படி பேசிருக்கீங்க. நகையை தூக்கிட்டு வந்துட்டு அவன் வக்கீல் இல்லாதவன், இவன் நகையை தூக்கி அவங்க அக்காக்கு பண்ணுவான்னு சொல்லிட்டு. அப்படி எங்க வீட்டு பிள்ளைங்க யாரும் இல்லம்மா. உங்க பொண்ணோட நகையை தூக்கி அங்க போடணும்னு பேசணும்னா பேசிக்கிட்டேதான் இருக்கணும். உங்க பொண்ணு கிட்ட நான் என்னாலும் சொல்லல, புரிஞ்சுச்சுக்கோப்ப. சும்மா எதையாச்சும் பேசிக்கிட்டு பேசணும்னு சொல்லிக்கிட்டு நாங்க இங்க சமாதானமா பேசுறதுக்காண்டிதான் வந்திருக்கோம். முத்துமாரி கிட்ட சொன்னோம்னா உங்க வீட்டு பொண்ணு உங்ககிட்ட பேசுறதுக்கு தயாரா இல்ல. அதனாலதான் சரி முத்துமாரி கிட்ட சொல்லி பேச சொன்னோம். இதுதான் காரணமே. இது சத்தியமான வாக்கு. வேணும்னா உங்க வீட்டு பொண்ணு கிட்ட கேட்டுக்கோங்க.
வந்துட்டாங்க பியாசருக்கு. செத்தே எடி என்ன என்னங்கிறேன், பேச வேண்டிய நேரத்துல பேசிடணும்டி. அவங்க வந்துட்டு பேசுறாங்களா, அது அவங்க தப்பே பண்ணாத மாதிரியும் நம்ம வீட்டு பக்கம் தான் தப்பு இருக்க மாதிரியும் சொல்லிக்கிட்டு மாப்பிள்ளையே முதல்ல வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைய எப்படி நடத்தணும்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு மனுஷங்க. இப்படி கண்ட மணிக்கு பேசிட்டு வந்தா அந்த பையன் எப்படி நடந்துப்பாய் உங்ககிட்ட? அப்படி என்ன கண்டபடி நடந்துக்கிட்டோம் நாங்க? மைனி வியாண்ட மைனி சும்மா இருங்க. என்ன பேசல சொல்லுங்க, என்ன பேசல? பேசிக்கிட்டே இருந்தா நீங்க ஒண்ணு சொல்ல போய் நான் ஒண்ணு சொல்ல போய் இது வாக்குவாதத்துலதான் முடிஞ்சிரும். நாங்க தெளிவாத பேச வந்திருக்கோம். சண்டை சச்சரவெல்லாம் இங்க போறதுக்கு யாரும் வரல. உங்க கூட சண்டை இழுத்துக்கிட்டு இங்க உட்காந்து நாரிக்கிட்டு கிடக்கிறதுக்கும் எங்களுக்கு மனசு இல்ல. நாங்க எங்க மனசுல எந்த ஒரு நஞ்சம் இல்லாமதான் இங்க வந்து உட்காந்து பேசிக்கிட்டு கிடக்கும். சும்மா எதையாச்சும் பேசணும்னே பேசிக்கிட்டே அட போமா அந்தால வந்துட்டா நல்ல பெரிய மனுஷி மாதிரி முன்னாடி வந்து நின்னுகிட்டே உன் பொண்ணுகிட்ட நாங்க ஏன் சொல்ல போறோம் பேசாதன்னு சொல்லிக்கிட்டு. அந்த பிள்ளைதான் பயந்து போய் பேசாம இருக்கு. போன் பண்ண எங்க அம்மா அழுதுகிட்டு இருப்பாங்களோ, நம்ம நேர்ல போய் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் தெரியாம தான் கேக்குறேன். அவ மாப்பிள்ளையே இப்படி குறை சொல்லிட்டு நகையை தூக்கிட்டு வந்திருக்கீங்க. அவன் கோவப்பட மாட்டானோ? தூக்கி வச்சு கொஞ்சமா செய்வான். அவனுக்கு இருந்தா அந்த நகையை போட்டிருக்கீங்க நீங்க. நாங்க கேட்ட கல்யாணத்தை போய் இவ்வளவு நகை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்களா தானே கொடுத்தபடி கொடுத்தீங்க. எதுக்கு கொடுத்தீங்க? அதை எதுக்கு கொடுத்தீங்க? ஒரு நல்லது கெட்டதுன்னா அவங்க வச்சு பாத்துக்கிறதுக்கு தானே. இப்படி தூக்கிட்டு வருதுக்கா? அப்ப அவனுக்கு கோவம் வராதோ? வீட்டுல இருக்க பொருள் சொல்லாம கொள்ளாம அவங்க அம்மா கிட்ட கொடுத்து விட்டா என்ன மரியாதை இருக்கு? உங்க மருமக அப்படி கொடுத்து விட்டா நீங்க சும்மா இருப்பீங்களோ? பயத்தை வந்து பதில் சொல்லுங்க. நீங்க சும்மா இருப்பீங்களோ? பிரியா கிட்ட இருக்க நகையை மொத்தத்தையும் நாங்க தூக்கிட்டு போயிட்டோம் அப்படின்னா, உங்க பொண்ணு எனக்கு வக்கீல் இல்லாம தூக்கிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நீங்க சும்மா இருப்பீங்களோ? சொல்லுங்கம்மா சொல்லுங்க. ஏமா அமைதியா இருக்கீங்க? பேசுங்க. இல்ல அது வந்து கேட்க தானே செய்வீங்க. குடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அப்படியே வாங்கிட்டு போனீங்களே என்ன கரையோன்னு சொல்லிட்டு கேட்க தானே செய்வீங்க. அதுதானே அவனும் கேட்டான். அதுக்கு என்னென்ன சண்டை போடணுமோ, எப்படி எல்லாம் பேசணுமோ, இப்படி பேசினா எப்படியாவும் மதிச்சு இந்த வீட்டு வாசல்ல வந்து நிப்பான். ஒரு மாப்பிளைக்கு தக்கன மரியாதை கொடுங்க முதல்ல. பொண்ணை மட்டும் மதிக்கல, இப்படி நடத்துறான் அப்படி நடத்துறான்னு சொல்றீங்களா? அவனையும் கொஞ்சம் மதிங்க. அவன் பேர்ல ஒண்ணும் இல்லாமலாம் இல்ல, அவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரியே நடத்துறான். அவன் கையில இப்படி சொடக்கு போடுற நேரத்துல லட்சக்கணக்குல பணம் வந்து கொட்டுற நேரம் தான் அவனுக்கு. அவன் அந்த இடத்துலதான் இருக்கான். இப்ப என்னன்னா கொஞ்சம் ஆஸ்பத்திரி வேலையில இருக்க போய் அவன் கையில கொஞ்சம் காசு இல்லாம இருக்கு. அப்ப காசை வச்சுதான் மதிப்போ மரியாதை எல்லாமே. வீட்டோட மாப்பிள்ள நம்ம மருமக அப்படின்னா காசை வச்சுதான். அப்ப அன்னைக்கு ஏன் மருமக பண்ணதுக்கும் இவங்க இன்னைக்கு பண்ணதுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க? என்ன வித்தியாசம் ரெண்டுத்துக்கும்? அன்னைக்கு அணு கையில காசு இல்லைன்னு சொல்லிட்டு அவன் அன்னைக்கு கோவப்பட்டா, அது தப்பு அப்படின்னா இன்னைக்கு இவன் கஷ்டப்படுற நேரத்துல இவங்க தானே தூக்கி விடுற இடத்துல இருந்தா தூக்கி விடணும். இவன் அவங்க வீட்டுல எதுவுமே கொடுத்துருவான். இவன் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புடிங்கிட்டு வந்தா அப்ப என்ன? அன்னைக்கு அவ பண்ணது தப்புனா இன்னைக்கு இவன் பண்ணதும் தப்பு தானே. பேசணும்னா பேசிக்கிட்டே தான் இருக்கலாம். நாங்க ரெண்டு பேர் பக்கமும் தப்பு இருக்கதான் செய்யுது. அவனையும் இங்க கூப்பிடதான் செஞ்சிருக்கோம். வரேன்னு சொல்லியிருக்கான். வருவானோ வரமாட்டானோ எனக்கு தெரியல. ஆனா நாங்க வந்த காரியம் இதுதான். சரிங்களா? தெளிவா சொல்லிடுறோம். எங்க வீட்டுல கல்யாண ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. உங்ககிட்ட கேட்டு பண்ணணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்ல. இருந்தாலும் எங்க மருமவ சொல்லியிருக்கா. எங்க வீட்டோட மருமவ ஒருத்தி வந்து எங்க கிட்ட சொல்லியிருக்கா, எங்க அம்மா 5வது மாசம் சீமந்தம் பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால சரி அதை முடிச்சுட்டு கல்யாண ஏற்பாடு பண்ணுவோமேன்னு நாங்க பாக்கோம். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்ல. இதுக்கு மேல பேசதும் பேசாம இருக்கிறதும் உங்க விருப்பம் தான். இப்பயே நீங்க வீட்டு விட்டு வெளியே போங்கன்னு சொன்னாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிளம்பி போய்கிட்டே இருப்போம். 4 பேரை கூப்பிட்டு அந்த வலையில போறதுக்கு 4 நிமிஷம் ஆகாது எங்களுக்கு. 4 நிமிஷம். என்னம்மா நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? அதுக்கு சொல்லல. ஒரு வாரமா போன எதுவுமே பண்ணவே இல்லை அந்த பிள்ளை. சரி அங்கதான் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். முத்து மாதிரி தான் சொன்னான். அதனாலதான் நீங்க தான் எதுவும் சொல்லியிருப்பீங்களோ, ரகுவோட அம்மா தான் எதனா சொல்லியிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு நினைச்சேன். இங்க பாருங்க, என் மருமவ முந்திய மாதிரி எல்லாம் இல்ல. அவ இப்ப ரொம்பவே மாறி இருக்கா. சொல்ல போனா அவ மருமவளை தாங்கன்னு தான் தாங்குறா. நீங்க கூட இங்க வந்தா அவளை வேலை சொல்லுவீங்களோ சொல்ல மாட்டீங்களோன்னு எனக்கு தெரியல. அங்க அவளை அப்படிதான் தாங்க செய்யறாவ. அவளை பாத்துக்கிறதுக்கு அவ இருக்கா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. என் மருமவ அப்படிலாம் சொல்லிருக்கவும் மாட்டா, சொல்லவும் மாட்டா. இனிமே எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அவ சொல்லல, அவ்வளவுதான். என்ன நம்பிக்கை? சொல்லல அவ என் மருமவ, அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன கேள்வி கேட்கணுமோ கேளுங்க, பதில் சொல்றோம். என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க. சரி வீணா வாக்குவாதம் எதுக்கு? ஒத்த பிள்ளை வந்து போய் இல்லைன்னா அவளுக்கு மனசு சங்கட்டமா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் அவ பேச மாட்டாளேன்னு சொல்லிட்டு தான் நான் பேசலாமா. எனக்கு மட்டும் என்ன, எங்க பிள்ளை அங்க சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்னம்மா? அப்படியாவோ பண்ணது தப்புதான். நகையை தூக்கிட்டு வந்தது தப்புதான். நானும் சத்தம் போட்டேன். நீங்க வேணா கேளுங்க அவகிட்ட. இப்படி ஆத்திர அவசரத்துக்குன்னாதான் அந்த நகையை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு கொடுத்து விடுறோம். அதையும் தூக்கிட்டு வந்திருக்கியே நல்லதாக, இது கெட்டது தானேன்னு சத்தம் போட்டேன். நீங்க வேணா கேளுங்கம்மா. நான் தப்பான எண்ணத்துல பேசணும்லாம் இல்ல. ஒரு கோவத்துல எங்க வீட்டு பிள்ளை எங்க கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கீங்களோ அப்படின்னு நினைச்சுதான் கேட்டேன். இது என்னமா நினைப்பு? இல்ல இது என்ன நினைப்புன்னு கேக்குறேன். சொல்லுங்க. உங்க வீட்டு பிள்ளைய பிரிச்சு நாங்க என்ன பண்ண போறோம்? பாட்டி ஐயா உள்ள வாங்க. உன் மாமியார் வீட்டுல என்ன ஏன்டா முன்னாடி தள்ளுற? நெல்ற அமைதியா கூச்சுக்கு போறாங்க. நான் வந்து அவங்க ஏன்டா கூச்சுக்கிறாங்க? நீ தானே முன்னாடி வரணும். போய்த்துக்கிறோம் சும்மா. ரகு பாட்டி என்ன உன் மாமியார் வீட்டுக்கு வந்துட்டு ஓரமா நிக்கா? பேசலையா? என்ன பேசணும் பாட்டி? என்ன பேசணுமா? நல்லா இருக்கீங்களா அத்தை? சாப்பிட்டீங்களா? தம்பி என்ன மன்னிச்சிருங்க தம்பி. என்ன கைய கீழே இருக்குங்க பாரு. இல்ல தம்பி, நான் அப்படி பண்ண தப்புதான். நான் உங்ககிட்ட சொல்லி இருக்கணும். நான் இதுல அப்படி பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன். இனிமே அது வந்து யார் சொன்னா தெரியாம பண்ணீங்க? நீ தம்பி
அதெல்லாம் கரெக்டா தான் பண்ணீங்க. சொல்ல போனா அது நீங்க உழைச்சது, உங்க பொண்ணுக்காண்டி கொடுத்தது. அதுல எனக்கு எந்த உரிமையும் இல்ல. உங்க பொண்ணு மேல எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா அவ எடுத்துட்டு வந்த பொருள் மேல எனக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது கரெக்ட் தான் அத்தை. அவளோட ஆத்திர அவசரத்துக்காண்டி தான் நீங்க கொடுத்தது. இஷ்டத்துக்கு நான் செலவு பண்ணிட்டு அது திருப்பி தராத ஒரு நிலைமை வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அது கஷ்டம் தானே. குடும்பத்துல அது சங்கட்டமா தான் போய் முடியும். நான் எந்த தப்பான விதத்திலயும் எடுத்துக்கல. உங்ககிட்ட இருக்கிறது கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும்னு நினைச்சேன். அதுவும் இல்லாம இப்போ இங்கதான் அம்மா வீட்டுலதான் இருக்கோம். சோ அதனால உங்ககிட்டயே இருக்கலாம்னு நினைச்சுதான் திருப்பி கொடுத்து விட்டேன். இந்த மாதிரி மன்னிப்பு எல்லாம் கேக்குறீங்கன்னா நான் இனிமே இங்க வரவே மாட்டேன், பாத்துக்கோங்க. ஐயோ அப்பப்பா. தம்பி பரவாயில்ல அத்தை, இருக்கட்டும். நான் பண்ணதும் தப்புதான். ஆஹ் என்னையும் மன்னிச்சிருங்க அத்தை. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். பாட்டி சொன்னாங்கன்னு வந்தேன். ம். பாட்டி போயிட்டு வரேன் பாட்டி. போயிட்டு வரேம்மா. நீங்க பேசிட்டு வீட்டுக்கு போங்க, எனக்கு பக்கத்துல கொஞ்சம் அர்ஜென்டான வேலை. நான் கிளம்புறேன். மச்சான் போலாம்டா. என்ன மச்சான் வேலை? சொல்லவே இல்ல. வேலைலாம் எதுவும் இல்லை, சும்மாதான். நான் இங்க இருந்து அழுதுட்டே இருப்பாங்க. ஆம், அது நல்லா இருக்காது மச்சான், அதான் வந்துட்டேன். தாட்சாயணி கொடு. இது ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். நல்ல விஷயம். அது அது என் பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடு, வளகாப்பு எல்லாமே நடக்குது. நல்ல விஷயத்த பற்றி பேசுகிறோம்ல, அதான் வாங்கிக்கோங்க. போயிட்டு வரோம் நாங்களும். நேரமாச்சு. பிள்ளையை தனியாக விட்டுட்டு வந்திருக்காங்க. 4 மணிக்கு ரோஷன் வர வந்துடுவான். குழந்தைய வச்சுக்கிட்டு அவளுக்கு சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வயிறு இப்போ தான் கொஞ்சம் பெருசாக இருக்கு. அவளுக்கு குனிஞ்சு நிமிதில் வேலை செய்ய முடியாது. நாங்கள் இப்போ போனோன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ரோஷன் ரொம்ப அவளை போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான். கிளம்புறோம். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, சரிங்களா? ரகு நகையை கொடுத்து விட்டான்னு சொல்லிட்டு நீங்க எதுவும் வருத்தலாம் பட்டுக்காதீங்க. போயிட்டு வரோம். நான் அப்படி பண்ணது தப்பு தான். நான் கூட தான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். இப்போ என் மருமவ என்னை ஏத்துக்கலையா? அதுக்காண்டி போட்டு அவகிட்ட போயிட்டு என்ன மன்னிச்சிருன்னு கையெடுத்து கும்பிட்டு தான் இருக்கேன். பெரியவங்க நம்ம 1000 தப்பு பண்ணிட்டு திருத்திக்கிறோம்ல, அதே மாதிரி சின்ன பிள்ளைங்க புரிஞ்சு நடந்துக்கிறாங்க. இந்த காலத்து பிள்ளைங்களாம் ரொம்ப தெளிவா இருக்காங்க. நீங்க எதுவுமே நினைச்சுக்காதீங்க. ரகு இன்னும் தெளிவான பிள்ளை. அவன் மனசுல எதுவுமே இருக்காது. நீங்க மறக்காம வளகாப்புக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வந்துடணும், சரிங்களா? நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் நம்ம தான் முன்னாடி இருந்து நடத்தணும். அதுவும் உங்க வீட்டு பொண்ணு. அப்ப நான் சொல்லவா வேணும்? வந்துருங்க, நாங்க போயிட்டு வரோம். இந்தாங்க போலாம் அத்தை. சரி போயிட்டு வரோம்மா. வளகாப்பு ஏற்பாடு பண்ணிடலாம் தானே இந்த வாரத்துல? பண்ணிடலாமா? கிறுக்கி எந்த விஷயத்துக்கு வந்தோமோ அந்த விஷயத்தையே பேசாம போய்கிட்டு கிடக்கா பேர் முன்னாடி. சரி, அப்போ நாங்க பேசிட்டு ஒரு நல்லதுமா சொல்றோம். நான் என்ன நினைச்சேன்னா புதன்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னு பார்த்தேன். புதன்கிழமை நெருங்கி வந்துட்டு ஏற்பாடு பண்ண முடிஞ்சதுன்னா புதன்கிழமை பண்ணிடுவோம். நீங்க இங்க யார்கிட்ட சொல்லணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்துருங்க. அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை ஏற்பாடு பண்ணிக்கலாம் இந்த வாரத்துல. உங்களுக்கு சம்மதம் தானே? எனக்கு சம்மதம் தாமா. சரி, எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்னு எதனா இருந்துச்சுன்னா சொல்லிருங்க. எதனா வாங்கணுமா என்ன ஏதுன்னு. இல்ல அதெல்லாம் இல்ல, இங்க இருந்து நாங்க தான் வருவோம். அம்மா வீட்டு சைட்ல இருந்து தான். அம்மா வீட்டு சைட்ல இருந்து தான் பண்ணுவாங்க. அப்படியா? சரி. இல்ல எதனா வாங்கணும்னா முன்கூட்டியே சொல்லிட்டீங்கன்னா ஏற்பாடு பண்ணிடுவோம். அதனாலதான் கேட்கேன். இல்ல அப்படிலாம் இல்ல. சரி போயிட்டு வரோமா அப்ப நாங்களும். பரவாயில்ல இளவரசி, நான் கூட திடுதிப்புன்னு வராங்க, ஏதோ பிரச்சனை தான் அப்படின்னு நினைச்சேன். நல்ல விஷயம் பேசதான் வந்திருக்காங்க, நல்லபடியும் முடிஞ்சிட்டு. இங்க பாரு, வளகாப்பண்ணா போயிட்டு சந்தோஷமா முடிச்சு கொடுத்துட்டு வரணும், எந்த சண்டை சச்சரவும் இல்லாம, சரியா? இனிமையாச்சும் கொஞ்சம் புத்தி உள்ளாம நடந்துக்கோ. கண்ட மணிக்கு கண்டபடி பேசாம. இப்பதான் அந்த பொம்பளை ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கேன். பிள்ளைய பாத்துக்கணும் அப்படி இப்படின்னு பேசுது பாரு. அந்த அம்மாவும் சொன்னாங்களா பேசும்போது, நல்லா பாத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம பிள்ளைக்கு வேற என்ன வேணும், நம்ம என்ன எதிர்பார்க்க போறோம்? போற இடத்துல மாமியார் மருமகளும் நல்ல ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும் தானே. மாமியார் கூட பழக்கம் பிடிச்சிட்டு சந்தோஷமா இருந்தாலே வாழ்க்கை நல்ல சந்தோஷமா தான் போவோம். மாமியாரை வச்சதான் பிரச்சனை வருமே. அங்கதான் அவ ஒத்து போயிட்டான்னு சொல்றாங்களே. இதுக்கு மேல நீ எதை பத்தியும் கவலைப்படாத. அங்க என்ன சொத்து சுகமா இல்ல, இந்த நகை போனா போது, எவ்வளவோ வாங்கி தருவான் அந்த பையன். கண்ட மணிக்கு யோசிக்காம வளகாப்பாவோட எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கொடுத்துரு, சரியா? சரிங்க மைனி. சரிம்மா, எனக்கும் நேரமாச்சு. மாடுக்கு இன்னும் தண்ணி காட்டவே இல்லை. அந்த மனுஷன் பார்த்தாருன்னா கத்துவாரு. நான் போயிட்டு வரேன். சரிங்க மைனி. மைனி ஒரு நிமிஷம், இதை பூ மார்க்கெட் எடுத்துட்டு போய் கொடுங்க. அவளுக்கு எதுக்கு? நீ சாப்பிடு. ஐயோ எதுக்கு? சுகர் வந்து சாதவா? பிள்ளைனா ஆசையா சாப்பிடும். இது நிறைய நெய்யெல்லாம் சேர்த்திருப்பாங்க. எனக்கு இந்த பால் நெய்யெல்லாம் செட் ஆகுது. அந்த அம்மா வரும்போதெல்லாம் இதை வாங்கிட்டு வரும். அணுதான் சாப்பிடுவா. இங்கதான் அணு இல்லல்ல. பூ மார்க்கெட்டு கொடுத்தீங்கன்னா அந்த சத்தியா சோனி அப்படியே அங்கன 3 பேரும் சாப்பிட சொல்லுங்க. பிள்ளைங்க சாப்பிடும்ல. நான் அப்படியே தோட்டத்துக்கு தாம்மா போறேன். நீ என்ன பண்ணு, இதை எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டு வீட்டுல வேணா கொடுத்துரு பூ மார்க்கெட்டு. நான் போன் பண்ணி சொல்லிடுறேன். சரி மைனி. சரிம்மா, இருந்துக்கோ.